படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத விஜயனுடைய பிளான். சோம்பேறி பைய, கோலை வலுவான சோம்பேறி, வாழைப்பழ சோம்பேறி, 6 மணிக்கு மேல ஆட்ட ஓடாதுங்கிற சோம்பேறி. அப்ப என்ன பண்றாங்கன்னா, எது சொன்னாலும் மந்தமா இருக்காருங்க, அசம்பந்தமா இருக்காரு, தத்தியா இருக்காப்ல. அதனால என்ன பண்றதுன்னு தெரியல, எது சொன்னாலும் கேட்க மாட்டாப்ல அப்படின்னு முடிவெடுத்த உடனே படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம் எம்ஜிஆர் மாதிரி இருக்காங்க. எம்ஜிஆர் படுத்துக்கிட்டு ஜெயிச்சாருன்னா 1973 கட்சி ஆரம்பிச்சோடனே படுத்துக்கிட்டு ஜெயிச்சாரா? அவர் 1952 இருந்து திமுக 20 வருஷம் ஆக்டிவா பயணிச்சாரு. கட்சியை சரிவாதியா உடைச்சிட்டு வந்து திண்டுக்கல்ல இடைத்தேர்தலில் போட்டி போட்டு ஊர் ஊரா போனாரு, மக்களோட போனாரு. 77ல ஊர் ஊரா போனாரு. 86 தேர்தலில் உடல்நலம் சரியில்லாம அமெரிக்காவில் படுத்திருக்கும் போது, உடல்நலம் சரியில்லை, நோட் த பாயிண்ட் மை லார்ட், நோட் த பாயிண்ட் மை ப்ரோஸ், நண்பா நண்பீஸ், தோலா தொலிஸ், நோட் த பாயிண்ட். 86ல 2வது முறை ஆட்சி வரும்போது உடம்பு சரியில்லாம அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருந்தாரு. சிகிச்சை எடுத்த புகைப்படம் சமூக அன்னைக்கு இருந்தக்கூடிய ஊடகங்கள்ல வெளியே வந்துச்சு. அதை பார்த்து மக்கள் கொந்தளிச்சு கொதிச்சு எழுந்து சென்டிமெண்ட் ஆகி அனுதாப ஓட்டுல மீண்டும் தொகுதி பக்கம் வராம, தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராம ஓட்டு போட்டான். படுத்துக்கிட்டே அவர் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு ஜெயிச்சாரு, வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டு ஜெயிக்கல.